விவேக், நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன? எப்படி யாரெல்லாம் உள்ளுக்கு வர போறாங்க? என்ன கன்வின்ஸ் பண்ணி உள்ளுக்கு வராங்க? என்ன தகவல் உங்களுக்கு உங்க காது கேட்டுச்சு? பிசிகா IUML அவர் 2 பேருக்கும் உள்ள வராங்க. இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் இன்னைக்கு இந்த நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதாவது எங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கையெல்லாம் உழைக்கும் மக்கள் மற்றவர்களுக்கான ஒரு உரிமைகளை கேட்டுப்படுறதான தவிர அதனால் உங்கள் ஆட்சிக்கு சிக்கல் வராது. அந்த உரையாடல்கள் உங்கள் ஆட்சிக்கு சிக்கல் வராது. அதை நீங்கள் ஆட்சிக்கு சிக்கல்களாக பார்ப்பதும் வெளியில் இருப்பவர்கள் பேசுவதுமே தவறானது. எங்கள் ஆதரவே உங்களுக்கு போதுமானது. 5 ஆண்டுகளுக்கு எங்கள் ஆதரவே உங்களுக்கு போதுமானது. எங்களை நீங்க நம்பலாம், 5 வருடம் எங்களை நம்பலாம், நீங்க வேறு முயற்சிகளுக்கு போக தேவையில்லை என்ற செய்தியும் அவர்கள் கண்டிஷன் அப்ளை சொன்னாங்க. அது உங்கள் செயல்பாடுகள் தீர்மானிக்கும். செயல்பாடுகளை பொறுத்து எங்க ஆதரவு இருக்கும். அது இந்த இஷ்யூ பேஸ்ல உள்ள விவாதங்களுக்கும் ஆதரவுக்கு தொடர்பு என்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. நீங்க மேஜர் டிசிஷன் எடுக்காத வரைக்கும் அந்த ஆதரவு தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதுல ஒரு சின்ன இதோட சம்பந்தப்பட்டதுன்னா CV சண்முகம் தரப்பு ஆதரவை கோருறீங்கன்னா மறுபரிசீலனை செய்யற இடம் தான். சோ அப்ப செயல்பாடை வச்சுதான் அவங்க இருப்பாங்க. இல்ல அதுதான் அந்த இடத்தை முடிக்க வேண்டும் என்கிற ஒரு அக்கறை இடதுசாரிகளுக்கு இருந்திருக்கு. அதிமுக கூட்டணி உள்ளே வருது அப்படின்னா அது தங்களுக்கும் நெருடல். நீங்க தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இடதுசாரிகள் முடிவெடுக்கிறாங்க இல்லையா, அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும், பாஜக உள்ள வந்துடக்கூடாது, பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிராக அது போய்விடக்கூடாதுன்னு இந்த 3ஐயும் தான் திருப்பி எக்கோ பண்றான்னு சொல்றாங்க. அப்ப இதையும் அதிமுக தாவேகா கூட்டணிக்குள் வருவது, அதாவது கூட்டணிக்குள் வருவதும் அமைச்சர்கள் பங்கேற்பதையும் நாங்க அதே பார்வையில் இருந்தா பாக்குறோங்கிறதையும் தெளிவுபடுத்திருக்காங்க. இதுல கூடுதலா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 சாய்ஸ் மாதிரி தான் இருந்தது. நீங்க ஒன்னு அதிமுகவோட கூட்டணி அமைத்தால் நீங்க திமுக எதிர்ப்பு அரசியலை மட்டும் முனைப்படுத்தணும். இங்க களத்தில் நீங்க மதச்சார்பற்ற இந்த கூட்டணிகளோடு நீங்க போறீங்கன்னா பாஜக எதிர்ப்பு அரசியலை முனைப்படுத்தணும். அவர் பாஜக எதிர்ப்பு அரசியலை முனைப்படுத்துறதுக்கான ஒரு காலை எடுத்துட்டாரு அப்படின்னு தான் இந்த கூட்டணி அமைப்புகள். இவங்களை RK அவர்கள் சொல்ற மாதிரி, ஜீவா அவர்கள் சொல்ற மாதிரி இவங்களை ஒரு ரிசர்வ்ல வச்சிருக்காங்க. எப்போதும் ஒரு பேக்கப் இருக்கு. அவங்க ஒரு ஆதரவு, ஒரு பேட்டரி இருக்கிற மாதிரி இல்ல. இது என்னன்னா, நீங்க முதல்ல பேசும்போது கூட சொன்னீங்க இல்லையா, அன்னைக்கு ஆதவர்ஜன் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு மழுப்பல் இருக்குன்னு. அந்த மழுப்பல் அது இடதுசாரிகளுக்கும் விசிகா இந்த சக்திகளுக்கான மழுப்பல் கிடையாது. அது CV சண்முகத்துக்கான மழுப்பல் தான். அந்த அணிக்கான மழுப்பல் தான். சொல்லி முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, ஆதவர்ஜன் அவருடைய பேட்டியில் சொல்லும் போது கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறார். அதிமுக ஒரு கட்சியாக நலம் பெற்று இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இதுதான் அங்க டிபேட். அங்க கொஸ்டின் என்னன்னா, அதிமுக என்கிற கட்சி உயிர்ப்போடு இருப்பதை யார் விரும்புறா, யார் விரும்பவில்லை. தாவேகா அது விரும்புகிறது. அவர்கள் ஒரு கட்சியாக இருப்பது தங்களுடைய நீண்டகால அரசியல் நலன்களுக்கு நல்லது என்று அவர்கள் கணக்கெடுக்கிறார்கள் என்பதை அதுல இருந்து புரிஞ்சுக்க. அதனோட பொருள் என்ன? நான் இப்படி வெளிப்படையா கேட்கிறேன், மந்திரி பதவி இருக்கா இல்லையா? மந்திரி பதவி இருக்காது, நிச்சயம் இருக்காது. ஏன்னா இவ்வளவு தூரம் இடதுசாரிகள் இவங்க எல்லாம் பேசி புரிந்து பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் இரவில் அதை மாறுவதற்கெல்லாம் எந்த வாய்ப்பும் கிடையாது. அவர்கள் எதிர்காலத்திலும் வருவார்கள் எனக்கு தோணல. எதிர்காலத்திலும் அவர்கள் இந்த கூட்டணிக்குள் அமைச்சரவைக்குள் வருவாங்க. அடுத்தடுத்த தேர்தல்களில் வேறு உள்ளாட்சி தேர்தல். விவேக், அதுல ஒரு இடத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணோம். ஆதவர்ஜுனா சொல்றார், அவங்க ஒன்றும் அதிகாரத்துக்காக எல்லாம் அப்படி வரல. திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு சரணடைஞ்சிருக்கிறாங்க, திமுக கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. திரு ஆதவ அர்ஜுனா அவர்களை கவனிக்க தவறிய இடம். திரு CV சண்முகம் சொல்றார், அமைச்சர் பதவிக்காக போறோம்னு. யார் அமைச்சர் பதவி வேண்டான்னு எந்த அரசியல்வாதி இருப்பாங்க? இல்ல, அது அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அவரை நம்பி 25 MLAக்கள் கூட இருக்காங்க. ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார். எதற்காக உங்க கூட இருக்கணும்ன்ற கேள்வி இருக்குல்ல. ஆமா, எதற்காக? அப்போ நீங்க வெளியில் பேசுவது உண்மையா போயான்றதை தாண்டி உங்கள் கூட இருப்பவர்களை தக்க வைப்பதற்காகவே இல்ல நம்ம பேசிட்டு இருக்கோம், நமக்கு அமைச்சர் பதவிகள் வரப்போகுதுன்றதை அந்த செய்திகளை அவருக்கு பரிமாறிக்கொள்ள வேண்டிய தேவை. நீங்க சொல்றது இப்ப இந்த பேட்டியை பார்க்கக்கூடியவர்களே இப்ப நீங்க சொல்றீங்க, எல்லாரும் சொன்னா நமக்கு இல்லப்பா, கட்சி பிரச்சனையாக நகர்ந்துருச்சு இல்ல. இப்ப கட்சி யாரிடம் இருக்க போகுதுங்கிற இடத்தை நோக்கி தான் அது நகருது. அப்படிதான் நகருது. இப்ப இது கூட்டணி, உள்ளுக்குள்ள சட்டமன்றத்துக்குள்ள பெரும்பான்மை பலம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கட்சி யாரிடம் இருக்க போகுது, மாவட்ட செயலாளர்கள் யாரு, பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரை ஆதரிக்கிறார்கள், டைரக்ஷன் மாறிடுச்சு. இப்ப நீங்க CV சண்முகம் அவர்கள் முடிவெடுப்பார்னு திரு ஆதவர்ஜன் அவர்கள் சொல்றது, அவர் நான் ஏற்கனவே ஒரு முறை கூட டிபேட்ல கூட அதை சொன்னேன், அவர் எந்த பொறுப்பையும் ஏத்துக்கல. இந்த சட்டமன்ற குழு தலைவர் பதவியோ துணைத் தலைவர் எதையும் ஏத்துக்கல. அப்ப அவர் பொதுச் செயலராக விரும்புகிறார் என்பதை தான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அப்படி என்றால் நீங்க சொல்ற மாதிரி அதிமுக உயிர்ப்போடு இருக்க வேண்டும்னு தாவேகா விரும்புதுன்னா, கிட்டத்தட்ட CV சண்முகம் தரப்பு வலிமையா இருக்கணும்னு விஜய் அவர்கள் விரும்புறாங்கன்றது பொருளா? இல்ல, நீங்க திமுகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நிலைக்கு அதிமுக போயிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப நாளைக்கு இவர்களே அந்த என்ன முடிவு எடுப்பாங்க நமக்கு தெரியாது. CV சண்முகம் தரப்பே நாளைக்கு என்ன முடிவு எடுப்பார்கள் நமக்கு தெரியாது. இன்னைக்கு சூழ்நிலைக்கு அவர்களை CV சண்முகம் தரப்பு தலைமையிலான அதிமுகவாக அது இருப்பதை தாவேக்கு ஆதரிக்கிறது. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. பட் அமைச்சரவையில் இடமில்லை.